ஹலோ கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐடிஇ எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒரு பேசிக் சிம்பிள் ஆப் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம ஆப் இதில் ரன் பண்ணோன்னா எமுலேட்டர் ஐடியோட எமுலேட்டரில் ரன் பண்ணோம். ஸோ எமுலேட்டர் தான் ஒன்லி சாய்ஸ். ஆப் ரன் பண்ணுறக்கு ஒரே சாய்ஸ் கிடையாது, நம்மளுக்கு அதர் ஒரு சாய்ஸும் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் வந்து யூஎஸ்பி மொபைலில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப்பர் மோட் எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட டிவைஸ் வந்துட்டு இங்கே விர்ச்சுவல் டிவைஸ் இல்லாமல் நார்மல் டிவைஸாகவே காட்டும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு மொபைலில் அலோவ் பண்ணுமா, இன்ஸ்டால் வியா யூஎஸ்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல்லே வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணுற ஆப்ஸை உங்கள் மொபைல்லே பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் மொபைலில் தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வைசர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது உங்களுக்கு, VYSOR வைசர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை உங்களோட மொபைலோட ஸ்க்ரீன் வந்துட்டு உங்கள் சிஸ்டம்லேயே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கும் நீங்கள் யூஎஸ்பி வயர் வந்து மொபைல்லேருந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் வைசர் வந்து ரெண்டுலேயும் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்கள் மொபைலோட ஸ்க்ரீன் வந்து அப்படியே நீங்கள் சிஸ்டம்லேயே டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் சிஸ்டமில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது உங்கள் மொபைல்லையும் அது வாட்டி சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ எமுலேட்டர் வந்துட்டு உங்கள் சிஸ்டம் வந்துட்டு ரேம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற கேஸில் எமுலேட்டருக்காக என்னால் ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வைசர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் வந்து சிஸ்டம்லேயே பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது இல்லாமல் ரேம் பார்த்தீங்கன்னா மினிமம் 3GB வேணும். ஸோ 3GB 4GB ரேமில் உங்களுக்கு வந்து சிஸ்டம் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ப்ரிஃபர்டு ஒரு 8GB ரேம் இருந்தால் தான் உங்களுக்கு நார்மலாக அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டோட மெயின் காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதோட ஒர்க்கிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னும் தியரி பார்ட் நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஸோ நம்ம தியரியிலே டேரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு எதுவுமே புரியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ அந்தந்த தியரிக்கு தேவையான கான்செப்ட்ஸ் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு கோட் போட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கட்டும்போது நம்மளுக்கு தியரி கான்செப்டும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் காம்பனன்ட்ஸ். ஆண்ட்ராய்ட் வந்துட்டு பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி, செகண்ட் ஒன் சர்வீஸ், தேர்ட் ஒன் ப்ராட்காஸ்ட் ரிசீவர், ஃபோர்த் ஒன் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ண ஸோ இதில் அட்லீஸ்ட் ஒரு 2 காம்பனண்ட்டாவது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் எந்த அப்ளிகேஷனுமே ரன் ஆகாது. ஸோ ஆக்டிவிட்டிங்கிறது நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆக்டிவிட்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஆக்டிவிட்டியில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜிமெயில் அப்ளிகேஷன் எடுத்துங்க. உள்ளே போகிறீங்க, ஜிமெயில் அப்ளிகேஷனில் உள்ளே போகும்போது என்ன காட்டுது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேயே அந்த சைடில் ஒரு 3 லைன்ஸ் மாதிரி காட்டுது. ஸோ அது இல்லாமல் மெயினில் இன்பாக்ஸ் வந்து லோட் ஆகிருக்கு. ஸோ இன்பாக்ஸ் லோட் ஆகிறது ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ நீங்கள் இப்போ புது மெயில் கிரியேட் பண்ணோன்னா கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே ஒரு பட்டனில். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது வேறு ஒரு டேபுக்கு போகும். ஸோ அது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஆக்டிவிட்டியால் தான் கம்போஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி மூவ் பண்ணுறது எப்படி, ஸோ ஒரு ஆக்டிவிட்டியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ சர்வீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கூகுள் ப்ளே மியூசிக்லாம் யூஸ் பண்ணும்போது இங்கே அந்த ஆப் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வீஸுங்கிறது பேசிக்காக பேக்ரவுண்ட் ப்ராசஸ் மாதிரி. ஒரு ஆப் வந்து ஃப்ரண்ட் எண்டில் இல்லைனாலும், அது ஆக்டிவிட்டி ஃப்ரண்ட் எண்டில் இல்லைனாலும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேஸில் சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலாரம் சொல்லலாம். நீங்கள் அலாரம் செட் பண்ணிட்டு அந்த ஆப் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிட்டாலும் காலையில் எழுந்திரிக்கும் போது அந்த சர்வீஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபோர் கிரவுண்டில் நம்மளுக்கு தெரியாது, ஃபோர் கிரவுண்டில் இன்விசிபிளாக இருந்தாலும் அந்த அலாரம் அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே சர்வீஸில் தான் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ரிசீவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்க்கும் உங்கள் மொபைலுக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கிறது தான் அந்த ப்ராட்காஸ்ட் ரிசீவர். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஏர்பிளைன் மோடில் சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் சிஸ்டமில் கீழே ஒரு சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் பாட்டமில். ஸோ ஏர்பிளைன் மோட் டர்ன்ட் ஆஃப் ஆன் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து ஓஎஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த சேஞ்சஸ் வந்துச்சுன்னா எனக்கு நோட்டிஃபை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆப் வந்துட்டு நம்ம ஓஎஸ்ட்டை வந்து சொல்லிடும். ஸோ சொல்லும் போது எப்போல்லாம் அந்த ஏர்பிளைன் மோட் டர்ன் ஆன் ஆகுதோ அப்போ ஓஎஸ் வந்து சிஸ்டம்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ராட்காஸ்ட் ரிசீவர். ப்ராட்காஸ்ட் ரிசீவரில் 2 டைப் இருக்குது, சிஸ்டம் ஜென்ரேட்டர், கஸ்டம் ஜென்ரேட்டர் இருக்கும். ஸோ நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கண்டென்ட் ப்ரொவைடர் என்னென்னா, ஸோ டேட்டா மேனேஜ் பண்ணுறக்கும் அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறக்கும் தான் கண்டென்ட் ப்ரொவைடர் யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், SQLite வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தோம்.
ஸோ அதுவும் நம்ம எஸ்குலேட் பார்ட் பார்க்கும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, சர்வீஸ், ப்ராட்காஸ்ட் ரிசீவர், கண்டென்ட் ப்ரொவைடர் எல்லாத்துக்குமே செப்பரேட் லைஃப் சைக்கிள் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆக்டிவிட்டியோட லைஃப் சைக்கிள் எப்படி, ஆக்டிவிட்டி என்னெல்லாம் பண்ணுது, அதுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இதுதான் வந்து ஆக்டிவிட்டியோட லைஃப் சைக்கிள். ஸோ ஆக்டிவிட்டியோட லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ கேமரா அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணிங்க. ஸோ கேமரா இல்லைன்னா ஒரு ஆப்பில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம், கேமராலேருந்து எடுத்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூஸ் கேஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிட்டீங்க. ஸோ லான்ச் பண்ணோடனே என்னென்னா ரிசோர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த இதுக்கான ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து லோட் ஆகணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து ஆன் கிரியேட். ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே லோட் ஆகி முடிச்சுன்னே இந்த ஆன் கிரியேட்டுங்கிற கால் பேக் கால் ஆகும். ஸோ ஒரு ஆப் லோட் ஆகும்போது அந்த ஆப்போட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியோட ஆன் கிரியேட் தான் ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக கால் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன் ஸ்டார்ட் அப்படிங்கிற கால் பேக் கால் ஆகும். ஸோ இந்த ஆன் ஸ்டார்ட் அப்படிங்கிறது எப்படி கால் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன் கிரியேட்டில் வந்து ரிசோர்ஸில் அலோகேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆன் ஸ்டார்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பேக் வந்து கால் ஆகும். ஸோ இது கால் ஆனதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபோர் கிரவுண்டில் வந்து விசிபிளாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இந்த நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபோர் கிரவுண்டில் விசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன் ரெஸ்யூம்ங்கிற ஸ்டேட்டுக்கு போயிடும். அதாவது நம்ம ஆப்பை வந்து அது கூட இன்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஆன் ரெஸ்யூம் ஸ்டேட் போயிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப் ரன் ஆகிட்டு இருக்கும். அதாவது நம்ம ஆப்பில் வந்துட்டு இப்போ கேம் விளாட்றோம்னா கேம் வந்து டச் பண்ணிருப்போம், மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆக்டிவிட்டி ரன்னிங்கில் ஃபோர் கிரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நியூ ஃபோட்டோ அப்படின்ட்டு. ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ அங்கே இருந்துட்டு நம்மளுக்கு வந்து கேமராக்கு ஆப்ஷன் கேட்கல, கீழே கேலரியா, ஃபைல்ஸா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வேற ஒரு ஆக்டிவிட்டி அந்த கீழே கேட்கறது வந்து வேற ஒரு ஆக்டிவிட்டியோடது. ஸோ அந்த இது வந்து நம்மளுக்கு ஃபோர் கிரவுண்டில் வருது. அப்போ அந்த கேமரா அப்ளிகேஷன் ஃபோர் கிரவுண்டில் வரும்போது இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆப் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஃபோர் கிரவுண்டில் இருக்கும், பட் நம்மளுக்கு இன்விசிபிளாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த கேஸில் நம்மளோட அந்த ஃபோட்டோ அப்ளிகேஷன் வந்து ஆன் பாஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ அந்த கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேமராங்கிறது ஆன் கிரியேட், ஆன் ஸ்டார்ட் ஆகி ஆன் ரெஸ்யூமாக ஸ்டார்ட் ஆயிரும். நம்மளோட அந்த ஃபோட்டோ அப்லோட் அப்ளிகேஷன் வந்து ஆன் ஸ்டாப் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, நம்மளோட அந்த ஃபோட்டோ அப்லோட் அப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் நம்ம விசிபிள்ல இருந்து போகல, பட் ஃபோர் கிரவுண்டில் தெரியாமல் இருக்கு. பட் அந்த ஆக்டிவிட்டி வந்து இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்கு, அந்த ஆக்டிவிட்டி டெஸ்ட்ராய் ஆகல. ஸோ அந்த மாதிரி கேஸில் ஆன் ஸ்டாப்புக்கு போயிடும். ஸோ இப்போ ஆன் பாஸில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம், திடீர்னு கீழே ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்து ஓகே எல்லாம் கேன்சல் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்பி நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் ஆன் பாஸ்லேருந்து திரும்பி அகைன் ஆன் ரெஸ்யூம் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு கேமரா போயிட்டு திரும்பி அந்த கேமராலேருந்து டேட்டா எடுத்துட்டு திரும்பி அந்த அப்லோட் அப்ளிகேஷனுக்கே வந்தபோது ஆன் ரீஸ்டார்ட்ங்கிற கால் பேக் கால் ஆகிட்டு எகைன் ஆன் ஸ்டார்ட்லேருந்து இந்த நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு வேளை ஆன் ஸ்டாப்பில் இருந்துட்டு நீங்கள் வேறு ஆப் போயிட்டு இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுறோம், மினிமைஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி கேஸ்லேருந்து ஆன் ஸ்டாப்பில் இருந்துட்டு அந்த வேற இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கிற ப்ராசஸ் உள்ள வரும்போது இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஆன் ஸ்டாப்லேருந்து ஆன் டெஸ்ட்ராய்க்கு போயிடும். ஸோ ஒருவேளை வேற ப்ராசஸ் இது கில் பண்ணிட்டு திரும்பி இந்த ப்ராசஸே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறபோது ஆன் ஸ்டாப்லேருந்து டேரெக்டாக ஆன் கிரியேட்டுக்கு போயிடலாம். ஆன் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு முன்னாடி ஆன் ஸ்டாப்லேருந்து ஆன் கிரியேட்டுக்கு மறுபடியும் கால் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்டிவிட்டியோட பேசிக் லைஃப் சைக்கிள். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம நேற்று இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. நம்ம ஆக்டிவிட்டினா என்னென்னு பார்த்தோம்னா, ஆப் ஸ்டார்ட் ஆகும்போது எது ஃபஸ்ட்டு லோட் ஆகுதோ அதுலேருந்து கடைசி வரைக்கும் வரது எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கேஸில் வந்துட்டு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒரு எம்டி ஆக்டிவிட்டி இருக்குது. ஆக்டிவிட்டியில் எதுவுமே இல்லை, வெறும் எம்டி ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ நேற்று வந்து அந்த டெக்ஸ்ட் வியூ வந்து நம்ம லாஸ்ட் வீக் வீடியோவில் போட்டிருந்த அந்த டெக்ஸ்ட் வியூ வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டியில் வெறும் எம்டியாக ஒரு இது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எப்படி இருக்கும், என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டி ஃபைலு. ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டி தான் இங்கே இருக்குது. ஸோ ரிசோர்ஸில் போயிட்டு லே அவுட்டில் இது இங்கே இருக்கிறது தான் வந்துட்டு லே அவுட் ஃபைல், ஃபர்ஸ்ட் லே அவுட் ஃபைல். இது ஜாவா ஃபைல், ஓகேவா. ஸோ இதில் பேக்கேஜுங்கிறது என்னென்னா, நம்மளோட டெவலப்மெண்ட் ஆப் ஜாவா கிளாஸ் எல்லாமே ஒரே பேக்கேஜ் நேமில் இருக்கணும். ஸோ இந்த பேக்கேஜ் நேம் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு லிங்க்ல வந்துட்டு விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் வந்துட்டு இப்போதைக்கு கேர் பண்ண தேவையில்லை. ஸோ இம்போர்ட்டுங்கிறது என்னென்னா, நம்ம ஜாவாவில் பார்த்த மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் ஃபைல்ஸ் தேவையோ, என்னெல்லாம் லைப்ரரிஸ் தேவையோ அதெல்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக 2 ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பப்ளிக் மெயின் கிளாஸ், நம்மளோட மெயின் ஜாவா கிளாஸ். இதுதான் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிக்கான மெயின் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நேம் வந்துட்டு நம்ம ஆக்டிவிட்டியோட நேமே தான் இங்கே
ஜாவா கிளாஸோட நேமாவும் இருக்கும். ஸோ இது எக்ஸ்டென்ஸ் ஆப் கம்பேட் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த லைப்ரரி எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மெயின் ஆக்டிவிட்டிங்கிற கிளாஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம லைஃப் சைக்கிளில் என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லைனப் பார்த்தோம்ல. ஸோ அந்த பார்த்ததில் ஃபர்ஸ்ட் லைஃப் சைக்கிளில் வந்துட்டு ஆன் கிரியேட். ஸோ எல்லா ஆக்டிவிட்டிக்கும் டிஃபால்ட்டாக இந்த ஆன் கிரியேட்டுங்கிற மெத்தட் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ மற்ற எல்லா லைஃப் சைக்கிளுமே ஆப்ஷனல் தான். ஸோ இந்த ஆன் கிரியேட்டுங்கும் போது இந்த ஆப் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஃபோர்க்ரவுண்ட்லயோ இல்லை புதுசாக ஒரு ஃபோர்க்ரவுண்ட்லேயே வரும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா இந்த ஆன் கிரியேட்டு. ஸோ இந்த பண்டில் சேவ்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் என்னன்னா, நம்ம டிஃபால்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஏதாவது சேவ்டு இன்ஸ்டன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம்னா, இப்போ லைக் எக்ஸாம்பிள் டார்க் தீம் வேணும், லைட் தீம் வேணும் அப்படிங்கிறதுலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம்னா, ஸோ ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த சேவ்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டுங்கிற ஒரு வேரியபிளில் வந்துட்டு அதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம வேணுங்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்து இது வந்து ஓவர் ரைட் மெத்தட்ஸ். ஸோ ஜாவாவில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓவர் ரைட் மெத்தட்ஸ் என்ன பண்ணணும்னு. ஸோ அதே ஓவர் ரைட் மெத்தட்ஸ் தான் இங்கேயும். ஸோ ஓவர் ரைட் மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறது கீழே பண்ணுறதுக்கு முன்னாடி அது சூப்பரோட மெத்தட் கால் பண்ணும். ஸோ இந்த சூப்பர் டாட் ஆன் கிரியேட்டில் அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கால் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து செட் கண்டென்ட் வியூ. செட் கண்டென்ட் வியூ என்னன்னா, நம்ம லே அவுட் ஃபைல் வச்சிருக்கோம்ல. ஸோ இந்த ஜாவா ஃபைலுக்கு இந்த லே அவுட் ஃபைலை தான் லிங்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி லிங்க் சொல்றதுக்கு இங்கே செட் கண்டென்ட் வியூ ஆர் டாட் லே அவுட் டாட் இந்த ஆக்டிவிட்டி மெயின். லே அவுட் ஃபைல் இங்கே இருக்கு. ஸோ அந்த லே அவுட் ஃபைலில் ஆக்டிவிட்டி மெயின்கிற ஃபைலில் இந்த ஜாவா கிளாஸ்க்கு வெய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இங்கே ஜாவா செட் கண்டென்ட் வியூன்னு ஒன்று இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு விட்ஜெட் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோஸ்ட். ஸோ நம்ம டோஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், பட் இதுதான் டோஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது இந்த ஏர்பிளைன் மோட் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது கீழெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயிட் கலரில் பிளாக் கலரில் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் சின்னதாக. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பெல்ட் நம்பர்லாம் எனேபிள் பண்ணும் போதே யூஆர் டெவலப்பர் நவ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துட்டு கீழே ஒரு சின்ன பிளாக் கலரில் ஒரு லைட் கலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஸோ அதுதான் டோஸ்ட் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டோஸ்ட் தான் போட போகிறோம். ஸோ டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேராமீட்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னா கன்டெக்ஸ்ட்னா என்னன்னா, இந்த டோஸ்ட்டுங்கிறது எந்த ஆக்டிவிட்டியில எங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது வந்து கன்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு எங்கே டிஸ்பிளே ஆகணும்னா மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ், அதாவது இந்த ஆக்டிவிட்டியில் எனக்கு மெயின் ஆக்டிவிட்டியில் தான் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமா, கேரக்டர் சீக்வன்ஸ் டெக்ஸ்ட்டாக இருக்கணும் இல்லை ஸ்ட்ரிங்கு. நம்ம ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் பார்த்தோம்ல, அங்கே போயிட்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணால் அந்த ரிசோர்ஸோட இன்டிஜர் ஐடியை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ஸ்ட்ரிங் கேரக்டராகவே அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ என்ன கொடுக்குறோம்னா ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோஸ்ட் வந்து எவ்வளோ நேரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, நம்மளுக்கு இது வந்து டிஃபால்ட்டாக 2 பேராமீட்டர் அவங்களே உள்ள வச்சுருக்காங்க. ஸோ டோஸ்ட் டாட் லென்த் லாங்னு ஒன்று இருக்குது, லென்த் ஷார்ட்னு ஒன்று இருக்குது. லென்த் லாங்னா ஒரு கொஞ்சம் செகண்ட் அதிகமாக இருக்கும், லென்த் ஷார்ட்னா கொஞ்சம் செகண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்டீஜர் வேல்யூவே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பேராமீட்டர் வந்து இன்டீஜர் தான். ஸோ அதனால் நீங்கள் இன்டீஜர் வேல்யூ டிஃபால்ட்டாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே லென்த் ஷார்ட் கொடுக்குறேன் நான். கொடுத்துட்டு இந்த மெத்தட் வந்து இப்போ வந்து டோஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டோஸ்ட்டை வந்துட்டு நம்ம யூசருக்கு வந்து விசிபிள் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா டாட் ஷோங்கிற மெத்தட் கால் பண்ணுறோம். ஸோ அந்த டோஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டோஸ்ட்டில் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் காட்டணும். ஸோ அது என்ன காட்டணும், ஸோ எவ்வளோ நேரத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறத டோஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டோஸ்ட்டை வந்து யூசருக்கு விசிபிளாக இருக்க மாதிரி வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து டோஸ்ட் வந்து விசிபிள் ஆகும். ஸோ என்ன பண்ணுறோன்னா இந்த ஆப்பை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ டிவைஸ் ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்குங்காட்டி இந்த டிவைஸில் வருது. ஸோ வந்துட்டு அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டோஸ்ட் பார்க்கல. ஸோ எகைன் இன்னொரு டைம் அந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இது லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட் கால் ஆனோடனே டோஸ்ட் வந்துட்டு கீழே கால் ஆகும். ஸோ ஆல்ரெடி ரன் பண்ணங்காட்டி இது வந்து ஆன் பாஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ டோஸ்ட் கால் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி இதை லான்ச் பண்ணலாம். ஸோ லான்ச் ஆகும்போது அந்த அப்ளிகேஷன் கிரியேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிற டோஸ்ட் வந்துட்டு நம்மளோட டிஸ்பிளே ஆச்சு. நம்ம லென்த் ஷார்ட் கொடுத்துருக்காட்டி சீக்கிரமே இது வந்து இன்விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகும்போது வர கால்பேக்கோட இது.
ஸோ இப்போ மற்ற லைஃப் சைக்கிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா லைஃப் சைக்கிளுமே நம்மளுக்கு ஓவர் ரைட் மெத்தட்ஸ் தான். ஸோ நம்ம ஓவர் ரைட் மெத்தட்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் இம்ப்ளிமெண்ட் அதை வந்து ரைட் பண்ணுறதுக்கு நம்ம கோட் நம்ம டிஃபால்ட் எழுத தேவையில்லை. ஸோ ஆல்ட் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே கேட்கும். ஸோ நம்மளுக்கு ஓவர் ரைட் மெத்தட்ஸ் தான் வேணும். ஸோ இந்த ஓவர் ரைட் மெத்தட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ என்னெல்லாம் ஓவர் ரைட் மெத்தட்ஸ் இருக்கோ அது எல்லா மெத்தடுமே காட்டும். ஸோ உங்களுக்கு என்ன ஓவர் ரைட் மெத்தட் தேவையோ அந்த ஓவர் ரைட் மெத்தட் மட்டும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஆன் கிரியேட் மெத்தட் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும்னா ஆன் ஸ்டார்ட் மெத்தட் வேணும். ஸோ ஆன் ஸ்டார்ட் மெத்தட் இங்கே இருக்குது. ஸோ இது கொடுத்துட்டு ஓகே என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த மெத்தட் வந்து எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கோட் ஜென்ரேட் வந்து ஐடியே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இங்கே மேலே யூஸ் பண்ண அதே டோஸ்ட் மெசேஜை கீழே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மேலே என்ன யூஸ் பண்ணோம், ஹலோ வேர்ல்டு யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ அதை டினோட் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஆன் கிரியேட் அப்படிங்கிற டோஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆன் கிரியேட்டுக்கு பதிலாக ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இன்சர்ட்டில் ஓவர் ரைட் மெத்தட்ஸில் ஆன் ரெஸ்யூம். ஸோ இது ஆன் போஸ்ட் ரெஸ்யூம் இது கிடையாது. ஸோ இங்கே ஆன் ரெஸ்யூம்ங்கிற மெத்தட் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து ஓகே கொடுத்தா ஆன் ரெஸ்யூம் மெத்தட் கால் ஆயிரும். ஸோ இதுலேயும் டிஃபால்ட்டாக சூப்பர் டாட் ஆன் ரெஸ்யூம்ங்கிற மெத்தட் இருக்கும். ஸோ 7 மெத்தடோட கால் பேக்கு எழுதிட்டு ஸோ ஈச் மெத்தட்குள்ளேயும் இந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து அந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து என்ன கால் பண்ணுதோ ஸோ அந்த நேம் போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஆப் இப்போ அதே ஆப்பை இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் செலக்ட் பண்ணிட்டு அது வந்து கனெக்டட் டிவைஸில் காட்டும். ஸோ இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன் கிரியேட், நெக்ஸ்ட் ஆன் ஸ்டார்ட்டு, இப்போ ஆன் ரெஸ்யூமில் வந்துட்டு இப்போ இதோட ஸ்டாப் ஆயிரும். இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபோர் கிரவுண்டில் இருக்குது. ஸோ அதனால் ஆன் ரெஸ்யூமோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் இல்லை இதுலேருந்து வெளியே வர போகிறோம் அப்படிங்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆன் பாஸ் ஸ்டேட் போயிட்டு ஆன் ஸ்டாப்புக்கும் போயிடுச்சு, ஆன் டெஸ்ட்ராயும் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளது ஒரே ஆக்டிவிட்டி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து வெளியே வரும்போது ஸோ இப்போ 2 ஆக்டிவிட்டி இருக்குன்னா நம்ம ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி வரும்போது செகண்ட் ஆக்டிவிட்டி வந்துட்டு நம்மளுக்கு அப்ளிகேஷன் விட்டு வெளியே போகாது. ஸோ நம்ம கேஸில் என்னென்னா ஒரே ஆக்டிவிட்டி தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆப் விட்டு நம்ம நெக்ஸ்ட் கடைசி ஆக்டிவிட்டிலேருந்து வெளியே வரும்போது ஸோ ஆன் டெஸ்ட்ராய் ஸ்டேட்டுக்கும் போயிடுது. ஸோ இப்போ எகெயின் மறுபடியும் அதே அப்ளிகேஷன் போடுறோம். ஆன் கிரியேட், ஆன் ஸ்டார்ட், ஆன் அடுத்து ஆன் ரெஸ்யூம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம மினிமைஸ் பண்ண போகிறோம் அந்த இதை. ஸோ மினிமைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஆன் பாஸ், ஆன் ஸ்டாப்பில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆன் டெஸ்ட்ராய் ஆகாது. திரும்பி அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வரும்போது ஆன் ரீஸ்டார்ட், ஆன் ஸ்டார்ட், ஆன் ரெஸ்யூம்ங்கிற மெத்தடுக்கு மறுபடியும் லைஃப் சைக்கிள் வந்துட்டு கால் பேக் ஆயிரும். ஸோ ஆன் ஸ்டாப்க்கு பார்த்தீங்கன்னா ஆன் ரீஸ்டார்ட், அப்புறம் ஆன் ஸ்டார்ட், மறுபடியும் ஆன் ரெஸ்யூம்ங்கிற இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணிருக்கு.
ஸோ இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு புது ஆக்டிவிட்டி போகும்போது இந்த ஆக்டிவிட்டி வந்து ஆன் ஸ்டாப் ஸ்டேட்டுக்கு ஆன் பாஸ்லேருந்து ஆன் ஸ்டாப் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்பி இந்த ஆக்டிவிட்டி வரும்போது திரும்பி ஆன் ஸ்டார்ட்லேருந்து மறுபடியும் கால் பேக் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷனோட லைஃப் சைக்கிள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு ஆன் கிரியேட்டுங்கிற ஓவர் ரைட் மெத்தட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் இருக்கும்போது இது தெரியக்கூடாது. ஸோ பேக்ரவுண்ட் போனோடனே இது வந்து நம்ம அப்ளிகேஷன் விட்டு வெளியே வந்துடணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன் ரீஸ்டார்ட்குள்ளேயோ ஆன் பாஸ்குள்ளேயோ உங்களுக்கு என்ன கால் பேக் வேணால் எழுதிக்கலாம். ஸோ ஒரு சில ஆப்ஸில் நம்ம பார்த்துருப்போம் பேக் வரும்போது வீடியோலாம் ஆட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்கோ ஸோ அந்த மாதிரி ஆன் ஸ்டாப்குள்ளேயோ ஆன் பாஸ்குள்ளேயோ இந்த ஆக்ஷன் எனக்கு நடக்கணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு பேக் வரும்போது உங்களுக்கு டேட்டெல்லாம் ஃபில் ஆகலை, ஸோ அதை ஃபில் பண்ணாமல் வெளியே வந்து சேவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கேஸில் ஸோ இந்த ஆப் க்ளோஸ் ஆகும்போது எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஃபால்ட்டாக சேவ் ஆகணும். ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா டிஃபால்ட்டாக எனக்கு இந்த மெசேஜ்லாம் சேவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேஸில் நீங்கள் அதுக்கேற்ற கால் பேக்குள்ளே எழுதிக்கலாம். ஸோ இது வந்து டோஸ்ட் நீங்கள் என்ன பார்த்துருக்கோன்னா ஆக்டிவிட்டி எப்படி ரன் பண்ணுறது, ஸோ அந்த ஆக்டிவிட்டியோட என்னெல்லாம் ஆண்ட்ராய்டில் மெயின் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஸோ அதில் ஒரு காம்பனன்ட் தான் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டி எப்படி யூஸ் ஆகுது, ஆக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ ஆக்டிவிட்டியோட லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இந்த XML ஃபைலில் எதுவுமே பண்ணல. ஸோ ஜாவா கோடில் மட்டும்தான் இப்போ ஆக்டிவிட்டியோட லைஃப் சைக்கிள் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம்னா ஸோ இன்னொரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இந்த ஆக்டிவிட்டி எப்படி போகிறது, ஸோ பட்டன்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.